ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு பொங்கல். இன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு பஞ்சகுங்குமம் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான பொருள்லாம் போய் வாங்கணும். ஏன்னா நாளைக்கு பொங்கல் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சூரிய பொங்கல் வைப்போம். அதனால் வந்து பொங்க பானை வாங்கணும். அத்தை எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து வெங்கல கிண்ணம் இருக்குது எங்ககிட்ட, என்னங்க சொல்லுவாங்க பானை, அதில் வந்து சக்கரை பொங்கல் வச்சுருவாங்க. அந்த வருஷம் அந்த வெண்பொங்கல், அதாவது நாங்கள் வெள்ளை பொங்கல் தான் வைப்போம். அதாவது எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சு வெள்ளை பொங்கல் செஞ்சு பால் ஊற்றி வெள்ளை பொங்கல் செஞ்சு அதை படைச்சி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதனால் எப்பயுமே நாங்கள் வந்து மண் பானையில் தான் வந்து அந்த பொங்கல் வைப்போம். ஸோ அதுக்காக அந்த மண் பானை வாங்க போனோம். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் இரும்பில் அடுப்பு வாங்கி வச்சுருந்தேன். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி போய் மண்ணில் செஞ்ச அந்த மண் அடுப்பு அதையும் சேர்த்து வாங்கிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதே எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் நாங்கள் கிளம்புறதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அண்ட் அக்ஷயா பாப்பா அம்மா வந்து போய் நாளைக்கு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போகிறேன். உனக்கு எதாவது ஆக்சசரிஸ் வாங்கணுமா? நாளைக்கு தேவையானது ஏதாவது செட்டு லைக் வளையல்லாம் நம்ம அன்னைக்கு வெட்டி நகர் போகும்போது வாங்கியாச்சு. கோல்டு செட்டுமே வந்து கோல்டு தானே போட போகிறேன். எனக்கு அவ்வளோ இது தேவையில்லை, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சரி, ஓகே. ஸோ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேறு இருக்குது, நான் போய் அதை அட்டன் பண்ணுறேன், நீ போயிட்டு. சரி, ஓகே, நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ணு, அம்மா கிளம்பி போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. நாளைக்கு தேவையானதெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டியா? அது பண்ணியாச்சு. சரி, ஓகே. சரி, நானும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுற வேலை அது எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிச்சு காலையிலேயே. ஸோ இப்போ ஒரு வேலையை பார்த்துக்கலாமா? அக்ஷயா இப்போ பான்சோவில் இங்கிலீஷ் கோர்ஸ் கற்றுட்ருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக பான்சோவில் அவங்களோட இங்கிலீஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நானும் அக்ஷயாவை அதில் சேர்த்து விட்டேன். எனக்கு இந்த இங்கிலீஷ் கோர்ஸில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு தெரியுமாங்க? இது 360 டிகிரி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணுது. லேர்னிங் டெக்ஸ்ட் புக்கோட மட்டும் லிமிட் இல்லைங்க. டெட் ஸ்டைல் டாக், நாவல்ஸ், ஸ்பீச்சஸ், ஸ்டோரி டெல்லிங், ரியல் லைஃப் டிஸ்கஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கண்டெஸ்ட்டோட டீச் பண்ணுறாங்க. அதனால தான் கிட்ஸ்க்கு இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்யூச்சர்னால் சாஃப்ட் ஸ்கில் அண்ட் லீடர்ஷிப் இன்டகிரேஷன். என்னோடய சைல்டுக்கு கான்ஃபிடென்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் டெவலப் ஆகுது. ஜஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்டாக இல்லாமல் இங்கிலீஷ் ஆஸ் அ லைஃப் ஸ்கில்லாக லேர்ன் பண்ணுறாங்க. ஓவராலாக பார்த்தா அக்ஷயோட ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தாங்க சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். Akshaya, how was the class? I have been attending these English classes recently. I honestly enjoy them a lot because the classes are very interactive and learning English feels fun, not stressful. Super da. Thank you. The next day. Good morning. சார், என்னோட பொங்கல் சாரி எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எனக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த சாரி, சீருக்கு வச்ச சாரி. இந்த சாரியை நான் வந்து சரி ஓகே பொங்கல் போடல முன்னாடியே பிளான் பண்ணிட்டு ஆரி ஒர்க்லாம் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்ம கிராண்ட் ஆயிடுச்சு இது. அப்படி கிராண்டாக தெரியுதா? சிம்பிளாக இருக்கணும், கிராண்டாகவும் இருக்கணும். ஆனால் ரொம்ப
ரொம்ப கிராண்டாக தெரியக்கூடாது, ஏன்னா கொச்சன்னு போடுற மாதிரிலாம் எனக்கு வேண்டாம். பட் ஆனால் செம்ம எலிகெண்ட்டாக கிராண்டாக இருக்கணும் கேட்டு அதே மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயிலை நான் இன்ஸ்டாவில் போடுறேன் நான். அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவர் போய் எழுப்பி விட்டு வந்துட்டாரு. அவளும் கிளம்பிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு நம்ம ஒரு ஜுவல்ஸ் வாங்கணும் இல்லையா, ஸோ அந்த ஜுவல் தான் நான் போட போகிறேன். ஸோ இதுதான் நான் பாப்பாவுக்கு போட போகிறேன். அவளுக்கு வந்து ஆஃப் சாரி எடுத்துருக்கோம். ஸோ ஆஃப் சாரி மேட்சிங்காக இது இருக்கும் அப்படின்றதுக்காக இது போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இது நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் பாப்பாவுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, டைம் ஆகிடுச்சு. அத்தை காலையிலே எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இன்னைக்கு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து சூரிய பொங்கல் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம மண் அடுப்பில் தான் வைப்போம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். கீழே போயிட்டு பாப்பாவும் கிளம்பிட்டாலான்னு பார்த்துட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம். வாங்க கீழே போகலாம். அக்ஷய் பாப்பா உள்ளே கிளம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து நான் பூஜை அறையில் வந்து ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமான வாசனை வந்துகிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேர் மாலை தான். ஃபஸ்ட்டு இந்த சைடு 2 சைடு வந்து தோரணம் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வாங்க காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகழகான மாலை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப மங்களகரமாக இருக்குது. அண்ட் உள்ளே நுழையும் போதே இல்லை, அந்த வெட்டி வேரோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிறதுக்கு இது ஒரு பெரிய உன்னதமான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணுன்ட்டு. ஸோ இது இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. சரி, ஓகே, வாங்கிட்டேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது எங்கே வாங்கணுன்றதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர் கலராக போட்டிருக்காங்க பார்த்தியா ஒருத்தங்க. ஆமாம், எல்லோ, பர்பிள், அப்புறம் மெரூன். ஓகே, கிளம்பிட்டு வா சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிட்டேன். பொங்கலுக்கு வர சொன்னா நீ அடுத்த பொங்கலுக்கு தான் வருவ போல. பொங்கலுக்குள்ள வந்துட்டல. ஆமா, இன்னும் பொங்கல் இல்ல. பொங்கனதுக்கு அப்புறம் தானே வரக்கூடாது. கரெக்ட்டா பொங்க போற நேரத்துக்கு வந்துட்டாங்க மேடம். கிளைமாக்ஸ்ல தான் வருவாங்க. ஆமா. தரமா இருக்கே உனக்கு இந்த Dress. கலர் செம்மையா இருக்கு. Thank you. Dress எப்படிங்க இருக்கு? செம்மையா இருக்கு. கம்பல் ரொம்ப அழகா இருக்குல்ல? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னா ஃபுல்லா கலர் Dress போட்டிருந்த Dress வேற. நான் கூட இல்லை, என்ன ஒரு மிக்ஸ் ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் போட்டு பார்க்குறதுல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் எடுத்துட்டேன். எஸ்பெஷலாக என் நாத்தனார் போட்டு பார்த்தேன்னா ரொம்ப ஹைலைட்டடாக இருந்துச்சு. சரி, பெரியவங்களுக்கே போடும்போது நல்லா இருக்கேன்னு அதை எடுத்துட்டேன். பட் ஆனால் இப்போ எல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அதை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. அங்கே வார்த்தையே கிடையாது. யார் கட்டி விட்டா? எல்லாமே நானே தான். எல்லாம் இவளே தாங்க கட்டிக்கிட்டா. எதுவுமே நான் பக்கத்துல கூட வரல. இப்போ கிளம்பி நீயே பண்ணிட்டியா? ஆமா, இங்க பாருங்க, பின்னாடி ஜடபில்ல, அதுக்கப்புறம் மாட்டல் நீயே போட்டுக்கிட்டியா? ஆக்சுவலா எல்லாமே ஆமா எல்லாமே மேடம். எவ்வளவு நேரம் இருக்கு? ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நீ தலையை பின்னி? ஆமா, நான் லைட்டா ஈரமா தான் இருக்கு. அப்படியே தயவு செஞ்சு தலையை பின்னிடுமா அப்படின்னு அழகா அதே மாதிரி பின்னி ஒட்டியான சமயம் இருக்கு. ஒட்டியான ஆக்சுவலி இது பழசு தான். இது எப்பயோ வாங்கினது தான்.
ஆனா ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட்லாம் பண்ணியிருக்கேன். நீயே பண்ணிய நெயில் ஆர்ட்? ஆமாம். எப்படி ஷேப் பண்ண? அதுக்கு ஸ்டிக்கர் வருது. ஸ்டிக்கர் வந்து இங்கே பிஞ்சிருச்சு அது. இங்கே தான் இருக்கு. இதுல கூட இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சம் போயிருச்சு போல. நேற்று நைட் கோலா போட்டேன், குளிச்சு அதுலேயே பாதி போயிடுச்சு. ஆமா, இந்த கலர் போட்டாங்கல்ல அதுலயே பாதி போயிடுச்சு பாவம் குழந்தைக்கு. அழகா லக்ஷ்மி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குடி. இங்கே நைஸ். அக்ஷயா வந்ததுதான் பொங்கலே ஆமா அல்ல, அக்ஷயா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்துரும். ஆமா பத்தி அக்ஷயா நானும் புடவை கட்டிட்டு வந்தேன். அக்ஷயா வந்தோட தான் அந்த பொங்கல் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். என்னப்பா அதெல்லாம். நெஜ பொங்கலே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நான் போய் வேஷ்டி சட்டை போடுறேன். சரி ஓகே போட்டு வாங்க. நீங்க என்ன புடவை கட்டலையா? சரி, பொங்குனதுக்கு அப்புறம் அவங்களும் போய் கிளம்பிட்டு வந்துடும். இன்னும் என் ஹஸ்பண்ட் கிளம்பவே இல்லை, ஆக்சுவலி குளிச்சுட்டாங்க. போய் அவங்களும் போய் வேஷ்டி ஷர்ட்டை கட்டிட்டு வராங்க. அந்த கரும்புலாம் வாங்கிட்டு வந்தல. ஆமா நல்லா இருக்குங்க கரும்பு. கரும்பு இருக்கிறதுல இங்க பாரு கொலுசுலாம் போட்டிருக்கு. செம்ம பெருசு, நல்லா இருக்கு. அதுதான் பார்க்கும் போதே தெரியுது, ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி ஓகே, டிலே பண்ணாம சீக்கிரம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள பொங்கிட போகுது. இல்ல நான் பொங்கனதுக்கு அப்புறமே போறேன். ஃபைன். பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ 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 பொங்கல். கரெக்ட்டா பொங்கறப்ப வந்திருக்க அக்ஷயா நீ. லேட்டா வந்தா லேட்டஸ்டா வந்து. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வடை சுட்டுடலாமா? இது வடை. என்ன கொண்டு வரீங்க? வடை, வாழைக்காய். வாழைக்காய் பொரியலா? வை வை. வறுத்துடலாமா? உள்ள வச்சிரு, உள்ள நுழைச்சிரு. பிள்ளையார்கிட்ட வைங்க. எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் பொங்கல் சிறப்பாக கொண்டாடியாச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் தை திருநாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ஸோ இதே ஹாப்பியோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.